தை மாசம் தண்ணி வாங்குற மாதிரியா? தை மாசம் எத்தனை எவ்வளோ நாள் தண்ணி வாங்குறீங்க? தை மாசம் வாங்குறங்க 70,000 தண்ணி வாங்கிக்கிறோம். 70,000 ரூபாய். மாட்டுக்கெல்லாம் மாட்டுக்கெல்லாம் வாங்கி தான் ஊற்றுறீங்க. அப்போ குடிக்கிறதுக்கும் வாங்கிக்கிறீங்க. இந்த டேங்கில் தண்ணி வரதில்லை, அந்த டேங்கில் எதுவுமே கிடையாது. இந்த வீட்டுக்காரருக்கு யாருக்குமே கிடையாது. இந்த டேங்க்கு பயன்பாட்டில் வந்து எவ்வளோ நாள் ஆகும்? 5 வருஷத்துக்கு மேலே ஆகுமா கம்மி ஆகுமா? அந்த டேங்கில் தண்ணி விட்டு யாரு? ஆமாம், அப்போதோடு சரி. அந்த பேச்சுக்கே இந்த இடம் இல்லை. வைத்திய தலைவர்களுக்குலாம் தண்ணியே கிடையாது. தண்ணி வாங்கி தான் குடிக்கிறோங்க. யார் வந்தாலும் ஒரு சலுகையும் கிடையாது எங்களுக்கெல்லாம். சரி சரி. அப்போ மேல் இடத்துல வந்தால் எல்லாம் நீங்கள் சொல்லுவீங்களா? கண்டிப்பாக நான் சொல்லுவேன். யார் சொல்கிறாங்களோ சரி சொல்லுவேன். சரி. எங்களை ஒரு 30 வீட்டுக்காரர் இருக்குவீங்களா? 30 வீட்டுக்காரர் இருக்கீங்க. என்ன வெளிச்சதுக்கு வா. பஞ்சாப் வீட்டு குடும்பத்தில் ஒரு 3, மரி வீட்டு குடும்பத்தில் ஒரு 3, கிறிஸ்து வீட்டு குடும்பம் 1, ஜான் வீட்டு குடும்பம், ஜான் வீடு 1, காளிப்பூ 1, அதாவது மணி வீடுது. அங்கே மரி வீட்டு குடும்பத்தில் எத்தனை? 3. இங்கே கிறிஸ்து வீட்டு குடும்பத்தில் 1, 4, 2 வீடு, 4, 5, 6 வீடு. அங்கே ஒரு 5, 10. அந்தாண்ட 15, 11, 12. அந்தாண்ட ஒரு 5 வீடு. மொத்தம் 25 வீடு இருக்காங்க. 25 வீடு. 25 வீட்டுக்கும் எல்லாம் விலை போட்டு தான் தண்ணி வாங்கி குடிக்கிறீங்க. பஞ்சாயத்து தண்ணி எதுவுமே கிடையாது. எக்ஸ் தலைவரோட போடுச்சு. யார் வந்து எங்களுக்கு போட்டு தண்ணி விடுறாங்க வாங்கி தான் குடிக்கிறோங்க. ஓட்டுக்கு மாத்திரம் முன்ன வராங்க. ஓட்டுக்கு மட்டும் முன்னாடி வராங்க. தண்ணி எதுவும் கிடையாது. ஓடு வாங்கிக்கிறாங்க. அப்புறம் தண்ணி யாரு சரி எந்த ஊரை பண்ணி தெரியலன்றாங்க. யாருப்பா எதுக்குப்பா தம்பி வேணும்னு கேட்குறாங்க. ஆஃபீஸ்க்கு போனாக்கா கிளார்க்கும் அப்படி தான் கேட்குறாங்க. தண்ணி இல்லையா? எல்லாத்துக்கும் தண்ணி குடிக்கிறோமா? எல்லாத்துக்கும் தண்ணி நீங்க மாத்திரம் மாடு ஆடு நிறைய இருக்குது, அதனால கேக்குறீங்க அப்படின்றாங்க மாதிரி. பாருங்க மக்களே, இந்த மேலக்காடு பகுதியில் ஒரு ஏறக்குறைய 25 வீடு இருக்குது. 25 வீடுக்கு அந்த டேங்க்கு இருக்குது. இன்னைக்கு வந்து 6-7 வருஷமாக எந்த ஒரு பயன்பாடும் இல்லை. எல்லா இடத்துலையும் டேங்க்கு எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லாம் மாட்டுக்கு ஆட்டுக்கு எல்லாத்துக்கும் விலை போட்டு தான் வாங்கி தண்ணி வாங்கி தான் ஊற்றி வளர்க்குறாங்க, குடிக்கிறாங்க. பாருங்க இத்தனை வீடு இருக்குது எல்லாம். இந்த கொங்கரப்பட்டி வேப்பலை பஞ்சாயத்து கொங்கரப்பட்டியில் வந்து ஒரு காட்டு பகுதியில் இவ்வளோ ஒரு வன்கொடுமை நடந்துட்டுருக்குதுங்க. வன்கொடுமை நடந்துட்டுருக்குது. மக்களுக்கு வந்து எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் இருக்காங்க. பாருங்கள் இத்தனை வீடு இருக்குங்க, எல்லாம் வீடு இருக்காங்க. இது வந்து எந்த வகையில் நியாயம்? இந்த பஞ்சாயத்து எதுவுமே கண்டுக்கலை. வணக்கம்.